ஆடம்பர மோகம், பிறர் போல் வாழ வேண்டும் என்ற எண்ணம், எந்த வழியிலாவது நாம் அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், எப்படியும் கட்டி முடித்து விடலாம், எப்படியும் பிறகு கொடுத்து விடலாம் என்ற எண்ணம் கடன் வாங்கி கொண்டே செல்கின்றோம். கடைசியாக நிலைமை என்னவாகிறது? என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை, அல்லாஹ் என்னை கடனாளியாக ஆக்கி வைத்திருக்கிறான், என்னால் கடனை கட்ட முடியவில்லை, மிகப்பெரிய கை செய்தற்குரியவர்களாக ஆகிவிடுகின்றோம். கடன் வாங்கி கெட்டு போனவர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் பெரும் பெரும் பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால், பெரும் பெரும் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், உலகத்தின் முன்னணி கோடீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய விஜய் மல்லையா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எத்தனையோ நபர்கள் நம்முடைய இந்தியாவை விட்டு கடந்து போயிட்டாங்க, பேங்கில் கடன் நிறைய வச்சுட்டு. அவர்களெல்லாம் செல்வ செழிப்போடு இருக்கிறதுல இந்தியாவிலே முதன்மை பணக்காரர்களாக இருந்தவர்கள் கடைசியில் அந்த கடனை கட்ட முடியாமல் நாட்டை விட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். ஆக இழிநிலை என்பது கடனின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. காரணம் ஆசை, அனாவசியம், ஆடம்பர மோகம், பிறரை பார்த்து செயல்படுவது. நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் எப்பொழுதுமே கடைபிடிக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானுத்தால் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படைப்பை, ஒவ்வொரு கைகால்களை, ஒவ்வொரு உருவத்தை, ஒவ்வொரு மனைவி மக்களை, ஒவ்வொரு தொழில்துறையை கொடுத்திருக்கிறானோ அதே போன்றுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானுத்தால் அவருடைய கலாக்கத்திலே நிர்ணயித்து வைத்திருக்கிறான். இவர்கள் இந்த தொழில் செய்வார்கள், இவருக்கு இந்த மனைவி அமையும், இவருக்கு இத்தனை குழந்தை பிறக்கும், அத்தனையும் எழுதப்பட்ட விதி. இதில் கம்பாரிசன் என்பதுதான் நம்மை இன்னும் கீழே தள்ளி கொண்டே இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கி விட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டி விட்டான், நம்முடைய நட்பு வட்டாரங்கள். இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம போராமப்பட மாட்டோம். பில்கேட்ஸ் என்னவா இருக்கிறாரு? மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரு. அதானி கோடீஸ்வரராக இருக்கிறாரு. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்மளோடு படித்தவர்கள், அவன் வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், செட்டில் ஆகிட்டான். நமக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க, நம்முடைய உறவினர்கள், அண்ணன் தம்பி, எங்கள் அண்ணன் நல்லா இருக்காரு, நான் இப்படி போயிட்டேன். அப்போ இந்த பொறாமை எண்ணங்கள், இந்த கம்பாரிசன், ஒப்பு நோக்கி பார்க்கக்கூடிய இந்த தன்மையை நம்மளை கைவிடணும். அல்லாஹ் ஜல்லஷானுத்தால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையை வழங்கி இருக்கின்றான் என்ற உண்மையை மனப்பூர்வமாக யார் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இது போன்ற சிக்கல்களிலிருந்து தப்பிக்க முடியும். குறிப்பாக கடன்களில் இருந்து. கடன் வாங்குவதற்கு அடிப்படை காரணமே ஆசைதான். எப்படியாவது வாங்கிவிட வேண்டும். ஒரு காலத்தில் சில நிகழ்வுகளை, சில காரியங்களை முடிப்பதற்காக கடன் வாங்கினார்கள். உதாரணமா குமர் காரியம் கடன் எப்போ வாங்குவாங்க அப்படின்னா, குமரை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு காசு பணம் தேவையா இருக்குது,